சாந்தி 22/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் பழைய உலகத்தின் பொருட்களாகும். இவை அழிந்து போய்விடும். ஆகையால் இந்த துக்கதாமத்தை புத்தியில் மறந்து விடுங்கள். கேள்வி: மனிதர்கள் தந்தை மீது எந்த களங்கத்தை, அதாவது தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளனர். ஆனால் அந்த களங்கம் வேறு யாருக்கும் இல்லை. பதில்: இவ்வளவு பெரிய விநாசம் ஏற்படுகின்றது, பகவான் தான் செய்விக்கின்றார். துக்கமும் அவர்தான் கொடுக்கிறார், சுகமும் அவர்தான் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கின்றேன். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் விநாசத்தை ஏற்படுத்தினேன் என்றால் அனைத்து பாவங்களும் என் மீது வந்துவிடும். எனவே நான் செய்வதில்லை. அனைத்தும் டிராமா படி நடைபெற்று கொண்டுள்ளது. பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாக உள்ளது. பாடலின் அர்த்தம் புரிவதால் வார்த்தை வெளிவருகிறது. தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பாட்டினுடைய அர்த்தம் கூட நம்ம புரிஞ்சு கொள்வதன் காரணமாகத்தான் அதனுடைய அர்த்தம் வாயிலிருந்து வெளிவருது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அனைவரும் பகல் யாத்திரையில் இருக்கின்றோம். இரவு யாத்திரை முடிவடைந்து விட்டது. இரவு யாத்திரை என்பது பக்தி மார்க்கத்தில்தான் உள்ளது. இருளில் ஏமாற்றம் அடைய வேண்டியுள்ளது. அரைக்கல்பம் இரவு யாத்திரையில் இறங்கி வந்துள்ளீர்கள். அது துவாபரைக்கும் கலியுகம், அரைக்கல்பம் இரவு யாத்திரை, அதில் இறங்கி வந்துட்டோம். இப்பொழுது வந்துள்ளீர்கள் பகலின் யாத்திரைக்கு. இந்த யாத்திரை ஒரு தடவைதான் செய்கிறீர்கள். நினைவு யாத்திரை மூலம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாகி பிறகு சதோ பிரதான சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகிறோம். சதோ பிரதானம் ஆகுவதன் மூலம் சத்தியுகத்தின் எஜமானர்கள், தமோ பிரதானம் ஆகுவதன் மூலம் கலியுகத்தின் எஜமானர்கள் ஆகிறோம். அதற்கு சொல்லப்படுகிறது சொர்க்கம் என்று, இதற்கு சொல்லப்படுகிறது நரகம் என்று. அதாவது சத்தியுகத்திற்கு சொர்க்கம்னு சொல்லப்படுது, இந்த கலியுகத்துக்கு நரகம்னு சொல்லப்படுதுன்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தையின் மூலம் சுகம் கிடைக்கிறது. இப்பொழுது இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் என தந்தை கூறுகிறார். இந்த சரீரத்தை பார்த்தாலும் இது அனைத்துமே பழைய உலகத்தின் பொருட்களாகும். இந்த அனைத்து பொருட்களும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆக வேண்டும். அதாவது தந்தையால் படைக்கப்பட்ட இந்த யாகத்தில் இந்த முழு உலகமுமே ஸ்வாகா ஆக போகுது. இது எல்லையற்ற நாடகம். இதனை பற்றி யாருக்குமே தெரியாது. படைப்பவர், படைப்பு பற்றி யாருக்குமே தெரியாது. தெரியாததன் காரணமாக அனாதைகளாக ஆகிவிட்டனர். ஆதரவு யாரும் இல்லை. ஒரு வீட்டில் தந்தை இல்லை என்றால் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர். அப்பொழுது கூறுவார்கள், உங்களுக்கு யாரும் இல்லையா என்று. இப்பொழுது கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் எனில் எவ்வளவு தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர். இவர்களுக்கென்று யாரும் இல்லை. தேசத்திற்கு தேசம் சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். ஒரே வீட்டில் குழந்தைகள் தந்தையிடம், கணவன் மனைவியிடம் சண்டையிட்டு கொள்கின்றனர். அசாந்திதான் இந்த துக்கதாமத்தில் இருக்கிறது. இந்த கலியுகமே அசாந்தி உலகம்தான். இந்த துக்கதாமம் முழுவதுமே அசாந்தி தான் இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பகவான் தந்தை துக்கத்தை படைக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. துக்கம் சுகம் தந்தை தான் கொடுக்கிறார் என மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் தந்தை ஒருபொழுதும் துக்கத்தை தர முடியாது. நான் உங்களை சுகமாக ஆக்குகின்றேன் என்று பாபா சொல்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் சங்கமிகவாசிகள்.
மற்றபடி அனைவருமே கலியுகவாசிகளாக இருக்கின்றனர். ஒரே வீட்டில் தந்தை கலியுகவாசி, குழந்தை சங்கமிகவாசி, மனைவி சங்கமிகவாசிகளாக இருக்கிறாள், கணவன் கலியுகவாசி. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது! மனைவி ஞானத்தை அடைகிறாள், கணவன் அடையவில்லை என்றால் ஒருவருக்கொருவர் துணை கொடுக்க மாட்டார்கள். வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடுகிறது. மனைவி மலராகி விடுகிறாள், கணவன் முள்ளிலும் முள்ளாக இருந்து விடுகிறார். ஒரு வீட்டில் குழந்தைக்கு தெரிகிறது, நான் சங்கமிக புருஷோத்தம தூய்மையான தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்று. இப்பொழுது இங்கு ஆன்மீக தந்தை சொல்கிறார், குழந்தைகளே தூய்மையாக ஆகுங்கள். இந்த தூய்மை 21 பிறவிகளுக்கு கூடவே வரும். இந்த ராவணன் யார் என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. அவனை எரிப்பதற்காக அதிகம் செலவு செய்கிறார்கள். அதுபோல் மனிதர்களுக்கு கூட அவ்வளவு செலவு செய்வதில்லை. சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதுமே கிடையாது. அங்கு மின்சாரத்தில் வைத்தவுடன் எரிந்துவிடும். பாபா அந்த பிணத்தை எரிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியுகத்தில் மின்சாரத்தில் வைத்தவுடன் அது தேகம் எரிந்துவிடும். இவர்களது அஸ்தி காரியத்திற்கு உதவும் என்ற எண்ணம் அங்கு வராது. அனைவருக்கும் அங்கிருக்கும் பழக்கங்கள் எந்த ஒரு கஷ்டமும் களைப்பும் அடையக்கூடியதாக இருக்காது. அவ்வளவு சுகம் இருக்கிறது. இப்பொழுது என்னை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது நினைவு செய்வதற்கான யுத்தமாகும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன் மீது கவனம் என்கிற காவல் செய்து கொண்டே இருங்கள். மாயை மூக்கு கண்களை துண்டித்து விடக்கூடாது. ஏனென்றால் எதிரி அல்லவா. அந்த அளவுக்கு நம்ம மேலே கவனம் கொடுக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் மாயா புயலில் தூக்கி வீசி விடுகிறது. ஆகையால் தந்தை சொல்கிறார், ஒவ்வொருவரும் முழு நாளும் சார்ட் எழுத வேண்டும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்தேன், எங்கெல்லாம் மனம் ஓடியது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். மாயாவும் பார்க்கிறது, இவர் நல்ல தைரியசாலி, தன் மீது கவனம் வைக்கிறார்கள் என்று. எனவே முழுமையாக காவல் காக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நம்ம மனசு மேலே நம்மளே கவனம் கொடுக்கணும், கவனம் என்கிற காவல் காக்கணும் அப்படின்றாரு. இப்பொழுது நாம் மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தன்னுடைய இனிமையான வீட்டில் இருக்கும்போது தூய்மையாக இருந்தோம். இங்கு வந்ததால் பதித்தமாகி விட்டோம். இந்த பூமியில் இறங்கி வந்ததுனால அசுத்தமாயிட்டோம் அப்படின்றாரு பாபா. எனவே பதித்த பாவனரே, எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், நாங்கள் தன்னுடைய வீடு முக்திதாமம் செல்ல வேண்டும் என்றும் சொல்லுகின்றனர். இந்த பாயிண்ட் தாரணை செய்வதற்குரியதாக உள்ளது. முக்தி, ஜீவன் முக்தி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. முக்தி தாமத்தை சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தி தாமத்தை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு துக்கத்தினுடைய பந்தனம் இருக்கிறது. கலியுகத்தில் துக்கத்தினுடைய பந்தனம் இருக்குது. ஜீவன் முக்தியை சுகத்தின் சம்பந்தம் என சொல்லலாம். இப்பொழுது துக்க பந்தனம் தூரமாக சென்றுவிடும். நாம் முயற்சி செய்கின்றோம் உயர்ந்த பதவியை பெறுவதற்காக. இந்த போதை உங்களுக்குள் இருக்க வேண்டும். யார் இரவும் பகலும் சேவையில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களே உள்ளத்தில் அமர முடியும். தந்தையை நினைவு செய்வதற்கான செய்தியை கூட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மற்றபடி பணம் போன்ற எதுவும் வாங்கக்கூடாது. ராக்கி அணிய வருகிறார்கள் எனில் ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இப்போ ரக்ஷாபந்தன் விழாவில் ராக்கி அணிவதற்காக நம்ம வெளியில் போகிறோம். இப்போ அங்கே இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்களாம், இவங்க கையில் ராக்கி கட்டினாங்கன்னா ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், 5 விகாரங்களை மட்டும் தானமாக கொடுங்கள் என்று கூறுங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு அந்த 5 விகாரங்களை மட்டும் தானமாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுங்கன்னு தந்தை சொல்கிறாங்க.
தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் மலராகி விடுவீர்கள். பாவ கர்மமும் அழிந்துவிடும். நீங்கள் தான் மலராக இருந்தீர்கள், பிறகு முள்ளாக ஆகிவிட்டீர்கள். 84 பிறவி எடுத்து எடுத்து கீழாக வந்து விட்டீர்கள். இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், நான் விஷ்ணு குலத்தவராக ஆக வேண்டும் என்று. விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆகுவதற்குத்தான் நீங்கள் பிராமணர்களாக ஆகி உள்ளீர்கள். பிராமணர்களாகிய நாம் தனக்காக சூரிய வம்சம், சந்திர வம்சம், ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டுள்ளோம். ஸ்ரீமதப்படி என்பது உங்களுக்கு உள்ளத்தில் உள்ளது. இதில் சண்டை போன்ற விஷயம் எதுவும் கிடையாது. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஒருபொழுதும் ஏற்பட்டதே இல்லை. தேவதைகளோ சத்தியுகத்தில் இருக்கிறார்கள். அங்கு சண்டை செய்ய ஏதும் இல்லை. அங்கு சண்டை எப்படி ஏற்படும்? பிராமணர்களாகி நீங்கள் இப்பொழுது யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டு உள்ளீர்கள். நீங்கள் அமைதி பலத்தால் விஞ்ஞான பலத்தின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள். ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். நான் ஆத்மா, நான் எனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மா மிகவும் வேகமானது. இப்பொழுது அப்படிப்பட்ட விமானம் உருவாக்கி இருக்கின்றனர். 1 மணி நேரத்தில் எங்கிருந்தோ எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நான் விஞ்ஞான பலம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்பொழுது ஆத்மாவோ அதை விட வேகமானது. அந்த விமானத்தை விட ஆத்மா மிகவும் வேகமானது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஒரு நொடியில் ஆத்மா எங்கிருந்து எங்கு சென்று பிறப்பெடுக்கிறது. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று பிறப்பெடுக்கின்றனர். அது கணக்கு எங்கே இருக்கோ அங்கே போய் பிறப்பெடுக்குது ஆத்மா, இல்லையா? அதனால் ஆத்மா விமானத்தை விட வேகமானது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆத்மா அனைத்தையும் விட வேகமான ராக்கெட் ஆகும். இதில் மிஷினுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மிஷின் இல்லாமலே பயணம் செய்கிறது எதுன்னா ஆத்மா தான். அதை தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. சரீரத்தை விட்டது ஓடி விடுகிறது. இப்பொழுது உங்களது புத்தியில் நாம் வீடு செல்ல வேண்டும் என்பது உள்ளது. நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்குரிய முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும். உணவு முறைகளில் கூட தூய்மை வேண்டும். பருப்பு உணவு அனைத்தையும் விட மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தன் மீது கவனம் என்கிற காவல் முழுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும். மாயாவிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும். இரவு பகல் சேவை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்கிற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம். சென்ஸ் மற்றும் எசன்ஸ் என்பதன் சமநிலை மூலம் தனது என்ற தன்மையை ஸ்வாகா செய்யக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். சென்ஸ் என்றால் ஞானத்தினுடைய விஷயங்கள் புரிந்து கொள்வது. மேலும் எசன்ஸ் என்றால் சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான நிலை. இந்த 2 சமநிலை மூலம் தனது என்ற நிலை மற்றும் பழமையானது என்பது ஸ்வாகா ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வார்த்தையும் மற்றும் ஒவ்வொரு கர்மமும் உலக மாற்றத்திற்கான சேவைக்காக ஸ்வாகா செய்வதால் உலக மாற்றம் தானாகவே ஏற்பட்டுவிடும். தன்னுடைய ஒவ்வொரு எண்ணமாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அது உலக சேவைக்காக பயனாகணும். அதில் ஸ்வாகா பண்ணணும். அப்போ உலக மாற்றம்
தானாகவே ஏற்பட்டு விடும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. யார் தனது தேகம் என்ற நினைவு முதற்கொண்டு அனைத்தையும் சுவாகா செய்கின்றார்களோ அவர்களுடைய உயர்ந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் மூலம் சூழ்நிலையின் மாற்றம் சகஜமாக நடைபெற்றுவிடும். ஸ்லோகன்: பிராப்திகளை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் மறந்து போய்விடும். பாபாவால் அடைஞ்ச பிராப்திகளை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் அடைகிற துக்கம், தொந்தரவு இதெல்லாம் தானாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இன்றைய அவ்வக்த சமிக்கை: உயர்ந்த செயலுக்கான அஸ்திவாரம் தூய்மையாகும். ஆனால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை இல்லை. இதுவும் உயர்ந்தது தான். ஆனால் மன எண்ணங்களிலும் கூட ஒருவேளை எந்த ஒரு ஆத்மா மீதும் தனிப்பட்ட பற்று வைப்பது அல்லது அடிமையாவது, எந்த ஒரு ஆத்மாவின் சிறப்பையும் பார்த்து அதற்கு வசப்படுவது அல்லது அவர்களுக்காக எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை சொற்களை சொல்லுவது என்பது கூட தூய்மையற்றதுதான் மற்றும் அபவித்திரமானதுதான். நல்லது. ஓம் சாந்தி. से हो कोई मुश्किल पल में आसान हो जाए। ये पल है ऐसा जो एक पल में लाखों के भाग्य जगा जाए।